இந்த வீடியோவை பார்க்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் வணக்கம். முன்னாடி நீங்களும் தமிழராக இருந்தால் இந்த வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்குறேன். விருப்பம் இல்லாதவங்க இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு ஏன் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது Moto G4+. இப்போது இந்த மொபைலில் என்னென்ன ப்ராப்ளம் வருது, என்னென்ன சொல்யூஷன் கொடுத்தா ஈஸியாக அதை மேனுவலாக ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிம்பிளாக ஒரு எக்ஸ்ப்ளனேஷனோட நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நோட் பண்ணிக்கோங்க. வெறும் டெமோ மொபைல் மட்டும்தான், ஓகேங்களா? இது பேக் டோர், ஃப்ளாஷ் லைட், இதனுடைய ஒர்க்கிங் ஃபங்க்ஷனை நான் சொல்லிடுறேன். பேட்ரி உங்களுக்கு தெரியும், தென் போர்டு, அவ்வளோதான், ஓகேங்களா? மோஸ்ட்லி G4+ல் உங்களுக்கு ஹீட்டிங் ப்ராப்ளம் அதிகமாக இருக்கும், ஓகேங்களா? ஹீட்டிங் ப்ராப்ளத்துக்கு எந்த இடத்துல ஹீட் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த ஏரியாவில் தென் இந்த ஏரியாவில் உங்களுக்கு ஹீட் ஆகும். அது எதனால் பார்த்தீங்கன்னா, அங்கே தான் பவர் ஐசி இருக்குது. பவர் ஐசி ஓவர்லோட் ஆகிறதுக்கு முக்கிய காரணம் பார்த்தீங்கன்னா இந்த பவர் ஐசி மட்டும்தான், ஓகேங்களா? இந்த இடத்துல நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு மேனுவலாக ஒரு ஷீட்டோ ஒரு அட்டையோ எடுத்து நீங்கள் இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிவிட்டு, அதே சமயம் இந்த ஏரியாவை நீங்கள் கவர் பண்ணிட்டீங்கன்னா, டிஸ்பிளே கனெக்டரை இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த ஏரியாவை நீங்கள் கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆன் பண்ணுறப்போ உங்களுக்கு ஹீட்டிங் தெரியாது, ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட்டு இஷ்யூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீக்கர் இஷ்யூ வந்திருக்கும். ஸ்பீக்கர் எதனால் எறையுதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது ஆக்சுவலாக ஸ்பீக்கர் இல்லை, வெறும் டெமோ மொபைல் மட்டும்தான். உங்களுக்கு ஸ்பீக்கர் இஷ்யூ வந்து டரு எறையுது, அந்த மாதிரி இஷ்யூ வருது, நாய்ஸி சவுண்டு வருது அப்படின்னு சொன்னிங்கன்னா லேயர் பாருங்கள். இந்த போர்டில் ஒரு பிளாஸ்டிக் ஒரு மெஷ் மாரி இருக்கும், ஓகேங்களா? பிளாக் கலரில் ஒரு மெஷ் இருக்கும், ரெண்டு பக்கமும் இருக்கும் பாருங்கள். அந்த மெஷ்ஷை மட்டும்தான் நீங்கள் ரீப்ளேஸ் அதை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு புதுசு பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த எரியிற சவுண்டுன்றது உங்களுக்கு வரவே வராது. அதே மாதிரி ஸ்பீக்கர் ஃபிட் பண்ணுறப்பையும் ஸோ நீங்கள் அந்த ப்ராப்ளத்தை ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். தென் இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் லைட்டு ஸ்ட்ரிப்பு. இந்த ஸ்ட்ரிப்பு நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கிட்டிங்கன்னா கம்பல்சரி உங்களுக்கு சார்ஜிங் இன்க்ரீஸ் ஆகவே ஆகாது, ஓகேங்களா? அது என்ன பர்பஸ்னால், உங்களுக்கு ஒரு டர்போ சார்ஜர் நீங்கள் இன்சர்ட் பண்ணிங்கன்னா யூஎஸ்பி கனெக்ட் ஆகும். தென் கீழே டர்போ கனெக்டர்னு சொல்லிட்டு வரும். அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஃப்ளாஷ் லைட் கனெக்டரை ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே உங்களுக்கு சார்ஜிங் டேட்டா கேபிள் இன்சர்ட் பண்ணுறீங்க. சார்ஜிங் ஃபஸ்ட்டு பவர் ஐசி சென்ட் ஆகுது, அப்புறம் ஃப்ளாஷ் லைட்டில் கனெக்டிங்கில் இருக்கும். நீங்கள் இன்சர்ட் பண்ணால் தான் கனெக்டிங் பவர் உங்களுக்கு பேட்ரிக்கு சென்ட் பண்ணும். 4.5 வோல்டேஜ் உங்களுக்கு வேல்யூ வரும் இந்த இடத்துல, ஓகேங்களா? அவுட்புட் பேட்ரிக்கு இன்புட் பார்த்தீங்கன்னா 4.5 இன்புட்டு போகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதுக்கு மூல காரணம் இதுதான், ஃப்ளாஷ் லைட்டு ஸ்ட்ரிப்பு மட்டும்தான், ஓகேங்களா? ஜஸ்ட்டு அது மொபைல் கீழே வந்து இந்த ஃப்ளாஷ் லைட்டு மட்டும் ரிமூவ் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு சார்ஜிங் இன்செட் ஆகாது. சார்ஜ் ஏறும், பட் இன்க்ரீஸ் ஆகாது. சார்ஜ் ஏற சிம்பிள் காமிக்கும், டர்போ கனெக்ட் காமிக்கும், யூஎஸ்பி கனெக்ட் ஆகும், எல்லாமே வரும். ஆனால் இன்க்ரீஸ் ஆகவே ஆகாது, ஓகேங்களா? அதுக்கு நீங்கள் முற்றிலும் மாற்றுறது பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளாஷ் லைட் ஸ்ட்ரிப்பு மட்டும்தான், ஓகேங்களா? சார்ஜிங் அதேமாரி டர்போ நாட் கனெக்டர் உங்களுக்கு யூஎஸ்பி இன்சர்ட் பண்ணுறீங்க. யூஎஸ்பி இன்சர்ட் பண்ணிவிட்டு யூஎஸ்பி கனெக்ட் ஆகலை, தென் டர்போ கனெக்ட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளேவில் விஷுவலில் ஒரு பிக்சர் காமிக்கிறேன். அந்த வீடியோவை பார்த்து நீங்கள் ட்ராக் அடிச்சிங்கன்னா ஓகே ஆகிடும், ஓகேங்களா? தென் அப்புறம்
ஒரு டிஸ்பிளேவில் பிளாக் லைட் இஷ்யூ வருது. உங்களுக்கு டிஸ்பிளேவில் வியூ வரும், பட் டல்லாக வரும், லைட்டிங்கே வராது. இது வாட்டர் லாக் மொபைலுக்கு வரும். சப்போஸ் கீழே இந்த மொபைலுக்கு கூட உங்களுக்கு லைட்டிங் ஏசி போகும். அதுக்கும் உங்களுக்கு விஷுவலில் உங்கள் பிக்சர் காமிக்கிறேன். நீங்கள் அதை சேவ் பண்ணி வச்சு நீங்கள் ட்ராக் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு கம்பல்சரி ரெடி ஆகிடும் மொபைல். மோஸ்ட்லி இது வந்து ஒரு சர்வீஸ் இன்ஜினியராக இருந்தால் மட்டும்தான் இது உங்களால் ரெடி பண்ண முடியும். பேசிக்காக மேனுவலாக என்னென்ன ப்ராப்ளம் வரும்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சென்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? இது இப்போ அப்டேட் பண்ணுறது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஒரு சர்வீஸ் இன்ஜினியருக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும். ஒரு நார்மல் வியூவர்ஸ்க்கு கண்டிப்பாக யூஸ் ஆகாது. இப்போவும் சரி, உங்களுக்கு நான் ஃபுல் ஃபேஜாக இது என்னென்ன ப்ராப்ளம் வரும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கல. பட் உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கண்டிப்பாக குட் சொல்யூஷன் கொடுக்குறேன். ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஹெல்ப்னா ஷேர் பண்ணுங்கள்.